ஏப்பா வெங்கடேஷ் ஐயா. முந்தா நேத்து வீட்டு மன விற்பனைக்குன்னு சொல்லி பேப்பர்ல விளம்பரம் கொடுக்க சொல்லியிருந்தானே குடுத்தியோ? கொடுத்தாச்சுங்க. சரி, கடையை பத்திரமா பாத்துக்கோ. நான் வெளியே போய் வாங்க வேண்டியதெல்லாம் வாங்கிட்டு வந்துடுறேன். வாங்கிட்டு வாங்க. சூனாப்பானா அடகு கடை. நான் தான் சொன்னாப்பான. அப்படிங்களா? நீங்க தான் விளம்பரம் கொடுத்தீங்களா? ஆமா. ரொம்ப சந்தோஷம். என்ன பாக்குறீங்க? இல்ல, டயர் பஸ் ஸ்டாண்ட் மாதிரி சத்தம் கேட்டது, அதான் பார்த்தேன். சத்தம் இங்க வரல, அங்க பாருங்க. ஐயா, என்ன சொல்லி விளம்பரம் கொடுத்தா? எனக்கு சித்த பிரம்ம தெரியலையா? என்ன பார்த்து உனக்கு அப்படி தெரியுது? வாயா. போட்டோல பார்த்ததை விட நேர்ல பாக்கும்போது ஆள் சும்மா வாட்ட சாட்டமா திமு திமுன்னு கலர் எல்லாம் ஜம்முன்னு தூக்குது போ. என்ன பார்த்தா ஊர்ல ஒவ்வொருத்தனும் வெட வெட நடுங்குவான். பேசாதையா. என்ன ஒரு தைரியம் இருந்தா எனக்கு சித்த பிரம்ம பிடிச்சிருக்கு பேப்பர்ல விளம்பரம் கொடுத்துப்ப. உன்ன எங்க ஊர்ல வச்சு என்னங்க சின்ன பொண்ணு அக்கிரமா இருக்கு? யாரோ பாளையத்துக்கார பொண்ணா நம்ம ஊர் செட்டியார் அடிச்சு வண்டியில இழுத்துட்டு போகுதுங்க. செட்டியார் என்ன தப்பு பண்ணாரு? அதாங்க எங்களுக்கும் தெரியல. எதுவா இருந்தா என்னங்க? இந்த ஊர்ல இவரு ஒரு பெரிய மனுஷரு, இவங்க அண்ணாரு ஒரு பெரிய மனுஷரு. எதுவா இருந்தாலும் இவங்கிட்ட வந்து பஞ்சாயத்து பண்ணணும். இது ஊருக்கேல கேவலங்க. இதை விடக்கூடாதுங்க. 2 சவாரி வண்டி எடுத்துக்கிட்டு நம்ம ஆளுங்க ஒரு 10-15 பேர் போங்க. அந்த பொண்ணை வழியில நிறுத்தி செட்டியார மரியாதையா கொண்டு வந்து இங்க விட்டுட்டு ஊரறிய மன்னிப்பு கேட்க சொல்லுங்க. அப்படி முடியாது கிடையாதுன்னு அடம் பிடிச்சா அவ கைய கால கட்டி இங்க தூக்கிட்டு வாங்க. ஐயோ, என்னடா செம்புலி சித்தப்பு மூந்து குட்டையை குழப்பறானே. இந்த பாருங்க, 1000 தான் இருந்தாலும் நாளைக்கு உங்களுக்கு பொண்டாட்டிய வரப்போறவங்க அண்ணிய கூட்டியாந்து ஊரறிய மன்னிப்பு கேட்க வச்சாங்க. அதை விட கேவலம் வேற ஒண்ணும் கிடையாது. கூடப்பட மாதிரி நாம உடனடியே ஒரு அதிரடி நடவடிக்கை எடுத்தாகணும். என்ன சொல்றீங்க? எடுத்துருவோம். நட. மரியாதையா வண்டியை திருப்பி செட்டியார கொண்டாந்து எங்க ஊர்ல விட்டுட்டு ஊரறிய மன்னிப்பு கேட்க போறியா இல்லையா? மன்னிப்பா? டாய், போய் மோதுங்கடா. மோதுங்கடா. உங்க ஆளுங்க எப்படி அடி வாங்குறாங்க பாத்தீங்களா?